பிப்ரவரி 21. இன்றைய புனிதர் தூய பீட்டர் தமியான். நிகழ்வு 1035ஆம் ஆண்டு தூய பீட்டர் தமியான் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த தருணம். ஒருநாள் பெனடிக்ட் துறவுமடத்தைச் சார்ந்த துறவிகள் சிலர் அவரை சந்தித்து ஆண்டவர் இயேசுவை குறித்தும் துறவற வாழ்வு குறித்தும் பேசிக்கொண்டிருந்தார்கள். இவற்றால் ஈர்க்கப்பட்ட பீட்டர் தமியான் தான் செய்து கொண்டிருந்த பேராசிரியர் பணியை விட்டுவிட்டு தூய பெனடிக்ட் துறவற சபையில் சேர்ந்து துறவியானார். ஆண்டவர் இயேசு ஒருவரே உண்மையான சொத்து என அவரை பற்றி கொண்டு வாழத் தொடங்கினார். வாழ்க்கை வரலாறு. பீட்டர் தமியான் 1007ஆம் ஆண்டு இத்தாலியில் இருக்கும் ரவென்னா என்ற இடத்தில் வாழ்ந்த ஓர் ஏழை தம்பதிக்கு இளைய மகனாக பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் பீட்டர் என்பதுதான். பின்னாளில் தன்னுடைய மூத்த சகோதரரும் குருவாகவும் இருந்த தமியான் என்பவர் மீது கொண்டிருந்த மதிப்பினால் பெற்றோர் இட்ட பீட்டர் என்ற பெயரோடு தமியான் என்ற பெயரையும் சேர்த்துக்கொண்டு தன்னுடைய பெயரை பீட்டர் தமியான் என மாற்றிக்கொண்டார். பீட்டர் சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்தார். இதனால் இவர் தன்னுடைய இளைய சகோதரரின் கண்காணிப்பில் வளர்ந்தார். இந்த சகோதரர் மிகவும் கண்டிப்பானவர். அதே நேரத்தில் பீட்டரை சரியாக கவனிப்பதும் கிடையாது. தான் வைத்திருந்த பன்றிகளை மேய்ப்பதற்குத்தான் இவர் பீட்டரை அனுப்பி வைத்தார். இந்த நேரத்தில் பீட்டர் மிகவும் கஷ்டப்பட்டார். இச்செய்தியை கேள்விப்பட்ட பீட்டரின் மூத்த சகோதரரான தமியான் அவரை பன்றி மேய்க்கும் பொறுப்பிலிருந்து விடுவித்து பள்ளிக்கூடத்திற்கு சென்று கல்வி கற்க கேட்டுக்கொண்டார். அதற்கான செலவீனங்கள் அனைத்தையும் தான் ஏற்பதாக உறுதி தந்தார். இவர் ஒரு குருவானவர். பின்னாளில் பீட்டர் நன்றாக படித்து ஒரு பேராசிரியராக உயரும் வரைக்கும் இவர் பீட்டருக்கு பேருதவியாக இருந்தார். அதனால்தான் ஏற்கனவே சொன்னது போல இவர் தன்னுடைய சகோதரரின் பெயரையும் தன்னுடைய பெயரோடு சேர்த்துக்கொண்டு பீட்டர் தமியான் என தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். பீட்டர் தமியான் பேராசிரியராக மாறிய பிறகு தன்னிடம் கல்வி கற்ற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான கல்வியை வழங்கினார். இயல்பிலேயே ஞானமும் அறிவும் கொண்டவரான பீட்டர் தமியானின் வகுப்புகளுக்காக மாணவர்கள் தவம் கிடப்பார்கள். அந்தளவுக்கு இவர் சிறப்பாக பாடங்களை நடத்தி வந்தார். இத்தகைய தருணத்தில்தான் தூய ஆசிர்வாதப்பர் சபையைச் சேர்ந்த துறவிகள் இவரை வந்து சந்தித்து இவருக்கு கிறிஸ்துவை பற்றியும் துறவு வாழ்க்கை குறித்தும் எடுத்துரைத்தார். இவற்றால் ஈர்க்கப்பட்ட பீட்டர் தமியான் எல்லாவற்றையும் துறந்து தூய ஆசிர்வாதப்பர் சபையில் துறவியாக மாறினார். தூய ஆசிர்வாதப்பர் பெனடிக்ட் சபையில் சேர்ந்த சில ஆண்டுகளுளிலேயே இவர் அச்சபையின் தலைவரானார். அதன் பிறகு இவர் சபையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக 5 துறவற மடங்களை நிறுவி நிறைய இளைஞர்கள் துறவு வாழ்வில் ஈடுபடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். குருக்கள் மற்றும் துறவிகள் தங்களுடைய கடமைகளில் கருத்தூன்றி வாழ வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்தினார். அதே நேரத்தில் அவர்கள் புனிதத்தில் மேலும் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இப்படிப்பட்ட அரும்பணிகளை ஒவ்வொரு நாளும் திருச்சபைக்கு அவர் செய்து கொண்டிருந்தார். இவருடைய பணிகளை பார்த்த மேலிடம் இவரை ஒஸ்தியா என்ற இடத்தில் ஆயராக நியமித்தது. ஆயராக உயர்ந்த பிறகு பீட்டர் தமியான் அளப்பெரிய பணிகளை செய்தார். மக்களுடைய சமூக மற்றும் ஆன்மீக வாழ்விற்காக அவர் பெரிதும் பாடுபட்டார். இவையெல்லாவற்றையும் பார்த்த அப்போதைய திருத்தந்தை 9ஆம் ஸ்டீபென் என்பவர் இவரை திருத்தந்தையின் திருத்தூதராக நியமித்தார். இந்த நிலைக்கு உயர்ந்த பிறகு பீட்டர் தமியான் ஒரு மிகச்சிறந்த சமாதானத்தின் தூதுவராக விளங்கினார். திருச்சபையிலும் சரி நாடுகளிடையேயும் சரி அமைதியை ஏற்படுத்த நல்ல ஒரு கருவியாக விளங்கினார். இத்தகைய பணிகளுக்கும் மத்தியிலும் இவர் ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்க தவறியதே இல்லை. குறிப்பாக இவர் அன்னை மரியிடம் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். இப்படி ஒரு பேராசிரியராக ஆயராக திருத்தந்தையின் தூதுவராக பணிபுரிந்த பீட்டர் தமியான் ஓரிடத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பும்போது வரும்வரை வழியில் இறந்து போனார். இவர் இறந்த நாள் பிப்ரவரி 21, 1072 ஆம் ஆண்டு. அப்போது திருத்தந்தையாக இருந்த 12ஆம் லியோ என்பவரால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனிதரிடத்தில் தீராத தலைவலிக்காக மன்றாடும்போது அது விரைவிலே குணமடையும் என்பது நம்பிக்கை. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தூய பீட்டர் தமியானின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் இவரிடமிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். 1. ஏழைகளுக்கு உணவிடல். பீட்டர் தமியான் சிறுவயதில் வறுமையிலும் ஏழ்மையிலும் மிகவும் கஷ்டப்பட்டதால் அவர் துறவியாக உயர்ந்த பிறகு தன்னுடைய மேசையில் 2 அல்லது 3 ஏழைகளுக்கு எப்போதும் உணவிருக்குமாறு பார்த்து கொள்வார்.
வெளியே போகும் வழியில் பசியாய் இருக்கும் யாரையாவது கண்டால் அவர்களுக்கு உணவு வாங்கித் தருவார். அந்தளவுக்கு இவர் ஏழைகள் மீது தனிப்பட்ட அன்பு வைத்திருந்தார். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னை பின்தொடர்ந்து வந்த மக்களைச் சுட்டிக்காட்டி சீடர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்பார். மதியம் 2:16. அதாவது பசியாய் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் உணவு கொடுப்பது நம்முடைய கடமை என்பதை தான் இயேசு கிறிஸ்து அங்கே வலியுறுத்தி கூறுகின்றார். அதேபோன்று இறுதி தீர்ப்பின்போது நேர்மையாளர்களை பார்த்து, நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், ஆதலால் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்பார். 25:35. எனவே ஏழைக்கு உணவளிப்பது இறைவனுக்கே உணவளிப்பது என்றும் அத்தகைய இரக்கச் செயல் நம்மை இறையரசில் சேர்க்க வல்லது என்ற உண்மையை உணர்ந்து வாழ வேண்டும். நமது அன்றாட வாழ்க்கையில் ஏழைகளுக்கு, பசியால் வாடுவோருக்கு உணவிடும் நற்பண்பை கடைபிடித்து வாழ்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளா மாநிலத்தில் உள்ள மலப்புரத்தில் ஒருவர் நீண்ட கூட்டத்திற்கு பிறகு இரவு உணவிற்காக ஒரு சிறிய உணவகத்திற்கு சென்றார். அங்கே அவருக்கு வேண்டியதை ஆர்டர் செய்து விட்டு காத்திருக்கையில் குப்பை அள்ளும் 2 குழந்தைகள் உணவகத்திற்கு வெளியே கண்ணாடி வழியாக பசியோடு பார்த்து கொண்டு நின்றனர். இதை கண்ட அந்த மனிதர் அக்குழந்தைகளை உள்ளே அழைத்து அவர்களுக்கு வேண்டிய உணவை வாங்கித் தந்தார். 2 குழந்தைகளும் வயிறார உண்டனர். அவர்கள் பசியார உண்டதைக் கண்ட அந்த மனிதருக்கு பசி பறந்து போனது. இறுதியில் பில் வந்தது. அதில் எழுதிய வார்த்தைகளை கண்டதும் அவர் கண்களில் நீர் பெருகியது. பில்லில் எழுதிய வார்த்தைகள் இதோ, மனித நேயத்திற்கு விலை எழுதும் எந்திரம் இன்னும் வரவில்லை. தங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆம், பசியாய் இருக்கும் மனிதர்களுக்கு நாம் உணவிடும்போது இறைவன் நமக்கு தக்க கைமாறு தருவார் என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆகவே நாம் மேலே சொல்லப்பட்ட நிகழ்வில் வரும் மனிதரை போன்று இன்று நாம் விழா கொண்டாடும் தூய பீட்டர் தமையானை போன்று ஏழைகளுக்கு உணவிடும் நல்ல பண்பை கற்றுக்கொள்வோம். 2. சமாதானத்தின் தூதுவர். தூய பீட்டர் தமையான் தான் வாழ்ந்த காலத்தில் சமாதானத்தின் தூதுவராக, அமைதியின் கருவியாக விளங்கினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எந்தளவுக்கு என்றால் அவர் திருத்தந்தையின் திருத்தூதராக பணியாற்றியபோது நிறைய வழக்குகளை, பிரசனைகளை சமாதான பேச்சு வார்த்தையால் முடிவுக்கு கொண்டு வந்தார். அந்தளவுக்கு அவர் ஓர் அமைதியின் தூதுவராக விளங்கினார். நாம் வாழும் சமூகத்தில், குடும்ப சூழ்நிலையில் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக செயல்படுகிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். 5:9. நாம் வாழும் சமூகத்தில் அமைதியை ஏற்படுத்தும்போது நாம் கடவுளின் பிள்ளைகள் ஆகின்றோம் என்பது உறுதி. நன்றாக இருந்த ஒரு நாட்டில் திடீரென இனக்கலவரம் வெடித்தது. மக்கள் ஒருவரை அடித்துக்கொண்டு இறந்தார்கள். இதனால் அந்த நாட்டு அரசனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவன் எத்தனையோ பேரிடம் ஆலோசனை கேட்டும் அவனால் பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை. இதனால் அவன் குழம்பி போய் நின்றான். இந்த வேளையில் அரண்மனைக்கு ஒரு ஜென் துறவி வந்தார். அவர் அரசனிடம் சென்று, இப்பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆழியர கண்ணாடி மட்டும் போதும் என்றான். ஓர் ஆழியர கண்ணாடியால் எப்படி கலவரத்தை நிறுத்த முடியும் என்று அரசன் யோசித்தான். இருந்தாலும் துறவி கேட்டதற்கு மறுபேதும் சொல்லாமல் ஓர் ஆழியர கண்ணாடி கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுத்தான். துறவி அந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு போய் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய சந்தை வெளியில் வைத்தார். அப்போது கண்ணாடியை பார்த்ததும் அதை உடைப்பதற்காக வேகமாக ஓடிவந்த இளைஞன் ஒருவன் அதில் தன்னுடைய முகத்தை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தான். தன்னுடைய முகம் இவ்வளவு விகாரமாக இருக்கிறதே என உணர்ந்த அந்த இளைஞன் தன்னுடைய கையில் இருந்த வாளை கீழே போட்டான். அவனுக்கு பின்னால் வந்த இளைஞனுக்கும் அதே நிலைதான் ஏற்பட்டது. அவன் தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்ததும் வெட்கி தலைகுனிந்து கையிலிருந்த ஆயுதத்தை கீழே போட்டான். இப்படியாக கண்ணாடியை பார்த்த எல்லோருமே தங்களுடைய கையில் இருந்த ஆயுதத்தை கீழே போட்டு அமைதி வழியில் செல்லத் தொடங்கினர். இவ்வாறு அந்த நாட்டில் அமைதி உண்டானது. இப்படிப்பட்ட ஓர் அமைதியான சூழலுக்கு காரணமான அந்த ஜென் துறவிக்கு அரசன் தக்க சன்மானம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தான். நாமும் அமைதியின் கருவியாக வாழும்போது இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்பது உண்மை.
எனவே தூய பீட்டர் தமியானின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாமும் அவரை போன்று ஏழைகளுக்கு இரங்குவோம், அமைதியின் கருவியாவோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.